ஸோ காலையிலே வந்து கமர்தீன் வந்து ரொம்ப அவரோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிகிட்ருக்காரு அரோரா பார்வதி பற்றி. நான் அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது ஏனோ அப்லோட் ஆகலை. ஸோ அதில் டீட்டெயில்டாக பேசியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து என்னென்னா சாண்ட்ரா வந்து அவங்களோட கஷ்டத்தையும் பேசுகிறாங்க. இப்போ கமர்தீன் சொல்கிறாரு, சுபிக்ஷா பாவம், ஒரு பீஸா வாங்கணுன்னா கூட அவர் சொல்கிறா தூத்துக்குடியில் எதுவுமே கிடைக்காது, சும்மா வெங்காயம் போட்ட பீஸா தான் கிடைக்கும், நாங்கள் ஒரு 1.5 hour வெளியில் வந்தால் தான் எங்களுக்கு பீஸாவே கிடைக்கும்னு சொல்கிறா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷா பற்றி சொல்கிறாரு. எனக்கு கூட அப்படி தான், அந்த கஷ்டம்லாம் எனக்கு தெரியும். என் அக்கா தான் ஒரு நல்ல வேலைக்கு போனால், அப்போ அக்கா ஆஃபீஸில் ஏதாவது பார்ட்டி இருந்ததுன்னா எனக்காக ஒழிச்சு வச்சு அதை ஹேண்ட்பேக்கில் வச்சு கொண்டு வந்து அக்கா கொடுப்பா அப்படின்னு சொன்னோடனே பிரஜனும் சாண்ட்ராவும் சொல்கிறாங்க, இதெல்லாம் உன் ஸ்டோரியில் சொல்லியிருக்கணும்டா, என்னடா உளறிட்டு இருந்த இப்போ ஸ்டோரியில் அப்படின்னு சொல்லி கமர்தீன் சொல்கிறாங்க. உடனே கமர்தீன் சொல்கிறாரு, அது எனக்கு தெரியல அப்படின்னோடனே, உனக்கு மெச்சூரிட்டி இல்லைடா, எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுங்கிற மெச்சூரிட்டியே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு கமர்தீனை சொல்கிறாங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஏன்னா கமர்தீனுக்கு எதை ஷேர் பண்ணணும், எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுங்கிறது தெரியாது. ஸோ அதை வந்து சொல்லிட்டு இருக்கும்போது சாண்ட்ரா சொல்கிறாங்க, நாங்கள் இந்த வீட்டுக்கு இந்த பிக் பாஸ் கால் வரைக்கும் அன்னைக்கு வரைக்கும் எங்கள்கிட்ட ஒரு பைசா கிடையாது, கம்ப்ளீட்டாக நாங்கள் பணம் தீந்துருச்சு, கம்ப்ளீட்டாக ப்ரோக் ஆகிட்டோம், என்னடா பண்ணுறதுன்னு ஆல்ரெடி ஒரு 2 yearsஆக ப்ராஜெக்ட்ஸ் இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நாங்கள் இருக்கும்போது அந்த 2 yearsல எல்லாம் செலவாகி கடைசி ஒன்றுமே இல்லைங்கிற பட்சத்தில் இனி என்னடா பண்ணுறது, அவ்வளோதான் போச்சு அப்படின்னு நாங்கள் நினைக்கும்போது எங்களுக்கு இந்த கால் வருது. சரி, ஒரு கதவை அடைச்சா கடவுள் இன்னொரு கதவை திறந்துருக்காரு அப்படின்னு நாங்கள் நினச்சோம். பட் இங்கே வந்தால் எல்லோரும் கப்பல் கேம் ஆடுறாங்கன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு கடந்து வந்த பாதை டாஸ்க் வச்சா கூட இதெல்லாம் ஷேர் பண்ணணுமாங்கிறது கூட தெரியல. ஆடியன்ஸ் கூட கனெக்ட் ஆகும், பட் இங்கே இருக்கிற மக்கள்கிட்ட இதெல்லாம் ஷேர் பண்ணுறதுக்கு எங்களுக்கு விருப்பம் கூட இல்லை, யாரு கூடயும் கனெக்ட் ஆகலை. ஆனால் ஆடியன்ஸ் கிட்ட கேட்டு எங்களுக்கு சிம்பத்தி தேடவும் எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்கிறாங்க. ரொம்ப வருத்தப்பட்டு இந்த அல்ற வாய்ஸில் தான் சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு கமர்தீன் சொல்கிறாரு, உடனே அந்த செகண்டே போயிட்டு கமர்தீன் போயிட்டு பிரஜனை ஹக் பண்ணுறாரு, ஒன்றும் இல்லைண்ணான்னு. ஸோ இந்த விஷயந்தான் எனக்கு வந்து கமர்தீனை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரே ரீசன். அவர் பண்ணுறதெல்லாம் கரெக்டு நான் சொல்லலை, நிறைய தப்பு பண்ணியிருக்காரு, பட் அந்த ஒரு கைண்ட் நேச்சர் அண்ட் ஹியூமனிட்டிங்கிறது கண்டிப்பாக அவர்கிட்ட இருக்குது, அதை தான் அவர் பண்ணியிருக்காரு. பண்ணவுடனே வந்துட்டு சாண்ட்ரா சொல்கிறாங்க, நாங்கள் கடந்து வந்த பாதை டாஸ்கில் சொன்னால் கூட மக்கள் கூட ஒருவேளை நாங்கள் சிம்பத்தி கேட்குறோம் அப்படின்னு நினச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே கமர்தீன் சொல்கிறாரு, அப்படிலாம் கிடையாது, ஆடியன்ஸ்க்கு தெரியும், அவங்களுக்கு பிடிச்சாதான் அவங்க அந்த சிம்பத்தியும் காட்டுவாங்க, பிடிக்கலைன்னா கண்டிப்பாக சிம்பத்தி கூட காட்ட மாட்டாங்க, மக்களுக்கும் தெரியும் எது உண்மை எது பொய்ன்னு அப்படின்னு சொல்லிட்டு கமர்தீன் சொல்கிறாரு. ஸோ இவ்வளோ ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் தான் இந்த பிக் பாஸ் வந்திருக்காங்கங்கிறது எனக்கு தெரியாது. நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் லைவில் கேட்குறேன். உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.